ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக, அதுவும் அவன் இல்லாமல் கேஸ் ஸ்டவ்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனில் 1/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கேரமலைஸ் ஆகட்டும். நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நான் 3 கலரில் டியூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி, பிளாக் கிரேப்ஸ், ஒயிட் கிரேப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். டேட்ஸு கூட சேர்த்துக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா இது நம்ம வெந்துட்டதுனால நம்ம சோக் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம கேக் சாப்பிட்றப்ப நல்லாவே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதை அப்படியே ஆற விட்டுறலாம். ஒரு குக்கரில் இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. குக்கர் மூடியில் இருக்கிற விசில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த வாஷரையும் எடுத்துகிட்டு குக்கரை மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் முந்திரி, பாதாம், பிஸ்தா எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி செய்கிறதுனால கேக்கில் அடியில் போய் இந்த நட்ஸ்லாம் தங்காமல் நடுவில் நம்ம சாப்பிடக்குள்ளே கடிப்பழக்குள்ளே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு அளவு பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸு ஜாதிக்காய், அதுக்கப்புறம் 2 லவங்கம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா இதிலே 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் செய்கிற கேக்கு 1/2 kg இருக்கும். 1/2 kgக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். அன்சால்டட் பட்டர் தான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியிலே அரைச்சிடலாம், நம்மளுக்கு பீட்டர்லாம் தேவையில்லை. கேக்கு ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ப்ளம் எசன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் கேக்கு. அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதில் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு சலிச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற நம்ம நட்ஸ்லாம் கோட் பண்ணி வச்சோம் இல்லையா மைதா மாவில், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை கேக் மோல்டில் சேர்த்துடலாம். கேக் மோல்டில் நான் பட்டர் ஷீட்டு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் மோல்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏதாவது கப்பு டிஃபன் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் கூட நீங்கள் பட்டர் ஷீட்டை நல்லா கரெக்டாக கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கேக்கு இந்த கேக் மிக்ஸை அதில் ஊற்றிடலாம். நான் இப்போ இந்த கேக் மிக்ஸை இந்த கேக் மோல்டில் சேர்த்துட்டு இதுக்கு மேலே ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. நான் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் செர்ரி, டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே எடுத்து குக்கரில் வச்சிட வேண்டியதான். குக்கரில் வச்சுட்டு நல்லா ஒரு 70 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடுறேன். ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். குக்கரை நல்லா டைட்டாக மூடிட்டு ஒரு 70 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த கேக்கு வேகிறதுக்கு 70 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நல்லா குத்தி பார்த்தீங்கன்னா கேக்கு வெந்திருக்கா என்னான்னு தெரியும்.
எதுவும் மாவுலாம் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு நல்லாவே வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ கேக்கு நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே கவுத்திங்கன்னா சூப்பராக வந்து கேக்கு வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக நீட்டாக வந்துடும். பாருங்கள், எதுவுமே ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். எடுத்துட்டு காமிக்கிறேன். கேக்கு நல்லா வந்து சூப்பரான கலரில் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் கலர் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. கேக்கு நல்லா ஹைட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா கட் பண்ணக்குள்ளே கேக்கு நல்லாவே சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு அதெல்லாம் அங்கங்கே சாப்பிடக்குள்ள ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ளம் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.